இந்திய உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஜென்ரல் அதுக்கான எக்ஸாமினேஷன் 2022க்கு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு சென்னை ஜோனில் எத்தனை வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவில் 107 வேக்கன்சிஸும், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஜென்ரலில் 5 வேக்கன்சிஸும் வெளியிட்டிருக்காங்க. இதில் என்னென்ன கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்டை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டில் 55, மல்டி டாஸ்கிங்கில் 2, செக்யூரிட்டி அசிஸ்டண்ட் ஓபிசியில் 17, மல்டி டாஸ்கிங்கில் 1, 24 எஸ்சி செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டில் 1, மல்டி டாஸ்கிங்லேயும் எஸ்டி வேக்கன்சிஸ் எதுவும் கொடுத்துடல. அடுத்தது இடபிள்யூஎஸ் வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டில் 11 வேக்கன்சியும், மல்டி டாஸ்கிங்கில் 1 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் டோட்டல் 107 செக்யூரிட்டி அசிஸ்டண்ட். அதில் 55 அன்ரிசர்வ்ட், 17 ஓபிசி, 24 எஸ்சி, 11 இடபிள்யூஎஸ். எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் 2 யூஆர், 1 ஓபிசி என்சிஎல், 1 எஸ்சி, 1 இடபிள்யூஎஸ். ஆக மொத்தம் 5 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது தமிழ் சென்னை ஜோனில் தான் தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, ரைட். இதில் என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் இருக்குது, யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதாவது ஹோம் அஃபேர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வெப்சைட், அதாவது MHA அப்படின்ற மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடியது தான் வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ, உள்துறை அமைச்சகம் இருக்கு இல்லையா, அதற்கு வரக்கூடிய ஒரு துறை தான் வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ. ஓகே, இதில் செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இது 2 வேக்கன்சியுமே வந்து குரூப் சியில் வரக்கூடிய ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீசஸில் நான் கெசடட் மற்றும் நான் மினிஸ்ட்ரியில் வரக்கூடிய போஸ்ட்டு தான். இது வந்து செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் வந்து லெவல் 3ல் இருக்குது. எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் லெவல் 1ல் இருக்குது. செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து மினிமம் வந்து பேசிக் பே வந்து 21,700 ரூபாயிலேருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அதுவே மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பேசிக் பே வந்து 18,000 ரூபாயிலேருந்து 56,900 ரூபாய் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இது உங்களுக்கு சென்னை ஜோன்லேயே வரதுனால, எக்ஸிட்டியில் வரதுனால உங்களுக்கு வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஹச்ஆர்ஏவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எக்ஸிட்டியில் வரும். அதனால் அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? இந்த 18,000 ரூபாய் மினிமம் இருக்குது. இது கூட வந்து அதிகமாக அலவன்சஸ் எல்லாமே வரும். அதாவது டிஏ இது மாதிரியான அலவன்சஸ் எல்லாமே கூட அதிகமாக வரும். சரிங்களா? ஓகே, பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் 20% வந்து ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரிமைனிங் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வீசஸை விட இந்த ஜாபில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு 20% ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக கொடுப்பாங்க. அதர் கவர்மெண்ட் அலவன்சஸை தவிர்த்துட்டு எக்ஸ்ட்ரா இதுவும் கொடுப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி காம்பன்சேஷன் கேஷ் காம்பன்சேஷனும் உண்டு. அதாவது 30 நாள் டியூட்டிஸ் இருக்கு இல்லையா, டியூட்டி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா ஹாலிடேஸ் டைமில் இது பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கேஷ் காம்பன்சேஷனுமே உண்டு. சரிங்களா? ஓகேவா? ரைட். அடுத்தது எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது அங்கீகரிக்கப்பட்ட போர்ட் ஆஃப் எஜுகேஷனில் 10th கண்டிப்பாக மினிமம் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டில் நேட்டிவ் டொமிசைல் சர்டிஃபிகேட் இருப்பிட ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, இருப்பிட சான்றிதழ் வாங்கி வச்சுருக்கணும். சரிங்களா? ஓகே, 10th பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாடு அரசால் வரக்கூடிய ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும். அதே மாதிரி அந்த லோக்கல் லாங்குவேஜ் இங்கே பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும், தமிழ் தெரியணும், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். சரி, டிசேபிள் குவாலிஃபிகேஷன், அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸோ எதுவுமே தேவை கிடையாது. செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலாக, அதாவது ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்டெலிஜென்ஸ் ஒர்க்கில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே, அவ்வளோதான். ஆனால் கட்டாயம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த 2 போஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே 2 கேட்டகரியிலையுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாம். அதாவது 10th முடித்துட்டு உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ரெசிடென்ஸ் வச்சுருக்கக்கூடிய, தமிழ் பேச தெரிஞ்ச, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஏஜை பொறுத்த வரைக்கும் நாட் எக்ஸீடிங் 27, இது வந்து செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கு. அதுவே வந்து மல்டி டாஸ்கிங்கை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 25 வயது இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC STக்கு வந்து 5 வருடம்,
எக்ஸ்ட்ராவாக ரிலாக்ஸேஷன் உண்டு. 2 போஸ்டர்ஸுக்கும் அதே காமன் இது தான். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 3 வருஷம் வரைக்குமே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. கவர்மெண்ட் சர்வீசஸில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து 40 வயது வரைக்குமே அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஓகே. அதுவே வந்து widows and divorced women or women judicially separated from husband and not remarried இவங்களுக்குலாம் வந்து ஏஜ் வந்து அப் டு 40 வயது வரைக்கும், அதாவது எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 40 வயது வரைக்கும், அதுவுமே வந்து அதர் கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ், டிஓபிடி ஆர்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், அதாவது பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இல்லைனா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10 வயது வரைக்குமே வந்து ஏஜ் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து அடிஷ்னலாக உண்டு. சரிங்களா? ஓகே, ரைட். அடுத்தது உங்களுக்கு வந்து சர்வீஸ் லைபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா சர்வீஸ் தான். உங்களுக்கு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இங்கேயே தான் சென்னை ஜோனில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் தான் போடுவாங்க. இருந்தாலும் வந்து இது ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்றதுனால உங்களுக்கு வந்து ஆல் இண்டியா சர்வீஸ் லைபிலிட்டி எங்கே வேணால் எப்போ வேணால் சர்வீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இந்த 2 ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னை ஜோன்லேயே மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2 இதுலேயுமே வந்து டயர் 1 காமனாக நடக்கும். 2த்துக்குமே வந்து டயர் 1ல் யூஸ்வலாக நடக்கக்கூடிய 5 பார்ட், அதாவது ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், நியூமரிக்கல், அனலிட்டிக்கல், லாஜிக்கல், ரீசனிங் கொஷின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜும், ஜென்ரல் ஸ்டடீஸ். அதாவது எக்ஸாமுக்கு நீங்கள் நார்மலாக நடத்தக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஜென்ரலாக இருக்கக்கூடிய இந்த 5 செக்ஷன்லையுமே உண்டு. சரிங்களா? ஒவ்வொரு இதுலேயுமே 20 கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ஒரு மார்க் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 1/4, அதாவது 0.25 மார்க் வந்து ஒரு கொஷின் தப்பாக சொன்னீங்கன்னா, தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா அதற்கு நெகட்டிவ் மார்க்ஸும் உண்டு. டோட்டல் மார்க்ஸ் இதுக்கு பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ் இருக்கும் டயர் 1ல். டைம் வந்து 1 மணி நேரம் இருக்கும். டயர் 2வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃப்லைனில் நடக்கக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் டைப், அதாவது ரிட்டன் எக்ஸாமில் ரிட்டனாக எழுதணும். சரிங்களா? 1 மணி நேரம் 40 மார்க்ஸ் இருக்கும். 500 வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய உங்களோட ஓன் இதில் அவங்க வந்து கொடுக்கக்கூடிய பேசேஜை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் தமிழில் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? 500 வேர்ட்ஸில் தமிழ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா தமிழில் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்களே ஓனாக அப்படி எழுதுகிற மாதிரிலாம் கிடையாது. ஓகே. பார்ட் 2லேயே வந்து எஸ்ஏ, அதாவது செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கு ஸ்போக்கன் எபிலிட்டியும் இருக்கும். சரிங்களா? அதாவது உங்களுக்கு பேசக்கூடிய இது இன்டர்வியூ அல்லது பர்சனாலிட்டி டெஸ்ட்டாக நடத்துவாங்க. சரிங்களா? டயர் 3 அப்படின்னு சொல்லிட்டு டயர் 3ல் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் பர்சனாலிட்டி டெஸ்ட்டு நடத்துவாங்க. அதுக்கு வந்து 50 மார்க் இருக்கும். சரிங்களா? ஓகே. இது வந்து இந்த குவாலிஃபைங் நேச்சரில் தான் இருக்கும். டயர் 2வை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபைங் நேச்சர் தான். அந்த 40 மார்க்கில் வந்து உங்களுக்கு வந்து 16 மார்க் வந்து எம்டிஎஸ்ஸாக இருந்தாங்கன்னா 16 மார்க் எடுக்கணும் 40 மார்க்குக்கு. டயர் 2வில் வந்து எஸ்ஏ எக்ஸிக்யூட்டிவாக இருந்தாங்கன்னா 20 மார்க் எடுக்கணும் 50 மார்க்குக்கு. சரிங்களா? ஓகே. ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் இந்த வெப்சைட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ஃபீஸ் வந்து 50 மார்க் வந்து 50 ரூபாய் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜை பொறுத்த வரைக்கும் 450 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. அதே மாதிரி ரிமைனிங் எல்லா கேண்டிடேட்ஸும் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜ் அந்த 50 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் ஜென்ரல், இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாம் ஃபீ இன் அடிஷன் டு த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜ் கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி, அதாவது 500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. ஓகே. இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தான். க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 25/11/2022. சரிங்களா? ஓகே. அதற்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். சரிங்களா? ஓகே. ஆனால் பேமெண்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு 29/11/2022 வரைக்கும் பேமெண்ட்டுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஆனால் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 25/11/2022. சரிங்களா? ஓகே. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வேறு யாராவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாங்க, இல்லைனா வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களுமே வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா?
ஓகே.